இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொலை நடந்த இடத்துல இருந்த ஆளோட கைரேகை சூர்யாவோட தானு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா கண்டிப்பா சூர்யா கொலைகாரரா இருக்க முடியாது. அப்ப அங்க இருந்த இன்னொரு பொண்ணோட கைரேகை யாருது? இல்ல வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இந்த கேஸ்ல சூர்யா சம்பந்தப்பட்டிருக்கிறது அமைச்சருக்கு தெரியக்கூடாது. அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அமைச்சர் பையன் கொலைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும். தேவிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்கூல் லீவ்மா, அதான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ஆமா, ஹோம்வொர்க்லாம் எதுவும் இல்லையா? ஹோம்வொர்க்ல போர் அடிக்குதுமா. டிராயிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹோம்வொர்க் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க அப்படியே பண்ணுங்க. நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். சரியா? ஓகேமா, டாடா. பை. காஃபியா? சூரிய மாமாக்கா? ஆமா. கூட நான் குடுக்குறேன். மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. ஓகே. ஆமா, தேவி எங்க மாமா? அதான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்ல, மேல உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பா. அப்படியா? சரி. ஆமா, ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். மாமா, துர்கா வரா. கிளம்பியாச்சா? இந்த காஃபி குடிச்சிட்டு போ. இல்ல, வேணாம். சரிங்க, நான் கிளம்புறேன். மேல தேவி டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் டிஃபன் சாப்பிட வச்சுட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு கிளம்புங்க. சரி. ஏன் நான் டிஃபன் கொடுக்க மாட்டேனா? அப்படி இல்ல ஹாஸ்னி, அவங்க அப்பா ஊட்டினாதான் சாப்பிடுவா. அதுக்காக தான் சொன்னேன். சரி சரி சரி, நான் வரேன் சூர்யா. வரேன். பாய். என்ன சிஸ்டர், நம்ம நாக்ஸ் வீட்டுக்குள்ள புகுந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் நாம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையே சிஸ்டர். அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நாக்ஸ், ஏதோ கடுமையான யோசனையிலேயே வர. ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் டியூட்டி கிளம்பிட்டாலா இல்லையா? இப்பதான் கிளம்பி போறா. என்ன நீ ஏதோ பலமான யோசனையில இருக்க? சூர்யாவோட உயிரை எப்ப எடுக்க போற? உன் கணவனுக்கு நீ எப்ப உயிர் கொடுக்க போற? பல கோடி மதிப்புள்ள அந்த வைரத்தை எப்ப எடுத்து என் கையில நீ கொடுக்க போற? பறக்காதீங்க சிஸ்டர், நம்ம நாக்ஸ் அத பத்தி தான் டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. என்ன நாக்ஸ், am I right? பாம்புக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதுன்னு தெரியலையே. நாக்ஸ், நான் சொன்னது சரிதானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சூர்யாவை தனியா கூட்டிட்டு போய் அவன் கையில இருக்க கயிறை கழட்ட வச்சு அவன் உயிரை எடுக்க போறேன். என்ன நாக்ஸ், என்னவோ சின்ன பசங்களும் மிட்டாய் கொடுத்து கடத்துற மாதிரி ரொம்ப அசால்ட்டா என் மாப்பிள்ள சூர்யாவை தனியா கூட்டிட்டு போய் கொல்ல போறேன்னு சொல்ற? இத பாரு, நீ தனியா கூப்பிட்டா சூர்யா அப்படியே வரேன்னு உன் பின்னாடியே வந்துருவானா? இத பாரு, வேற ஏதாவது ஏடா கூடமா பிளான் போட்டு மாட்டிக்காத. அப்புறம் மொத்த பிளானும் சொதப்பிர போகுது. நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இச்சாதாரி நாகம், அத மறந்துட்டீங்களா? கூல் கூல் கூல். எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுற நாக்ஸ்? கூலா இரு. பாம்பு கூட பிரஷர் ஏறுது சிஸ்டர். நீ எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, சூர்யாவை எப்படி தனியா கூட்டிட்டு போவ? என்ன பிளான் வச்சிருக்க? அத முதல்ல சொல்லு. அத சொல்லு நாக்ஸ். உன் பிளான்ல ஏதாவது பிழைகள் இருந்தா எங்க சிஸ்டர் கரெக்ட் பண்ணி விடுவாங்கல்ல. சூர்யாவோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் அவனை நான் தனியா கூட்டிட்டு போய் கொல்ல போறேன். அது எப்படி நாக்ஸ்? அத சொல்லு. நீ போய் கூப்பிட்டா மாப்பிள்ளை எப்படி உன் பின்னாடியா வருவான்? அத சொல்லு நாக்ஸ். இன்னைக்கு தேவிக்கு ஸ்கூல் லீவு, அவ வீட்ல தான் இருக்கா. அதனால நான் தேவியா போய் சூர்யாவை கூப்பிட்டா சூர்யா என் பின்னால எங்க வேணா வருவான்ல. கண்டிப்பா உன் பின்னாடி அவன் வருவான். சூப்பர் சுண்டக்கா நாக்ஸ். ஃபைல வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேனா? டிரைவர், மேடம், வண்டியை வீட்டுக்கு திருப்புங்க. ஓகே மேடம்.
பாப்பா வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சரி சரி, இந்த பாலை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு நல்லா தெம்ப படம் வரைங்க. நான் இப்பவே நல்லா தெம்பாதான் இருக்கேன். அதனால தான் படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு பால்லாம் வேணாம். வேண்டான்னு சொல்லாதீங்க பாப்பா. துர்கா மாதா உங்களுக்கு பால் கொடுக்க சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக தான் பால் கொண்டு வந்தேன். துர்காமா கொடுக்க சொன்னாங்களா? ஆமா, துர்கா மாதா கொடுக்க சொன்னாங்க. அப்ப நான் குடிக்கிறேன், நீ வச்சிட்டு போ. நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தான் துர்கா அம்மா என்ன இங்க இருந்து போக சொல்லிருக்காங்க. ஆமா பாப்பா. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. குடி, நான் குடிக்கிறேன். ம். சிஸ்டர், பால் கூட்டு போன நாக்ஸ் அந்த தேவியை தூங்க வச்சிருப்பாளா? சூர்யா இருக்கான். கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். கொடுங்க. சிஸ்டர், நம்ம நாக்ஸ் தேவியா மாறிட்டா. மாப்பிள்ள சூர்யா எனக்கு காலி. நமக்கு அதுவா முக்கியம்? வைரம் நம்ம கைக்கு வரணும். அதுல கவனமா இரு. என்ன தேவிமா அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க? டிராயிங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சா? ம், சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வேணா சூர்யா, ம், நம்ம கொஞ்சம் வெளியில போகணும். நீ வா. வெளியே போகணுமா? சரி ஓகே, நம்ம ஈவினிங் போலாமா? ஐயோ, என்ன சிஸ்டர் ஈவினிங் போலாங்கறான்? இல்ல சூர்யா, இப்பவே போயாகணும். நீ வா. இப்போ கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் ஈவினிங் கண்டிப்பா கூட்டு போறேன். ம், இல்ல சூர்யா, என் ஃப்ரெண்டோட பர்த்டே. இப்பதான் போகணும். நீ உடனே வா. ஃப்ரெண்டோட பர்த்டேவா? துர்காமா இருக்கும்போது நீ எதுவுமே சொல்லல, இப்போ திடீர்னு வந்து ஃப்ரெண்ட் பர்த்டேன்னு சொல்ற.